நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த 2 நாளும் ஆடி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய நாக சதுர்த்தி, வளர்ப்பிறையில் வரக்கூடிய கருட பஞ்சமி அன்னைக்கு தான் நாகரும் கருடரும் அவதரித்தாங்க. அந்த நாளில் நாம் அவங்களை நினைத்து வழிபட பல துன்பங்களிலிருந்து நம்மை காக்கும் கவசமாக அந்த வழிபாடு நமக்கு அமையும். அப்படி அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் விரதம் இருந்து பெண்ணொருத்தி இறந்த தனது சகோதரர்களின் உயிரை மீட்டாள். அதுவும் சிவனின் அருளால். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு பொண்ணு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கா. தன்னுடைய 7 சகோதரர்களோட. அவளுடைய முக்கியமான வேலையே வயலில் வேலை செய்யக்கூடிய அவளுடைய 7 சகோதரர்களுக்கும் தினமும் உணவு எடுத்து கொண்டு போய் கொடுக்கறதான். அதே மாதிரி அன்றைய வேலையை முடித்து உணவு கொண்டு போயிட்டு இருக்காவா. அவளுடைய தலை மேலே தான் உணவு வச்சிட்டு இருக்கா. அவள் தலைக்கு மேலே ஒரு கருடன் தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ள ஒரு பாம்பை பிடிச்சிட்டு போகுது. காலில் இறுக்கமா வலி தாங்க முடியாத பாம்பு வாயிலிருந்து விஷம் நேராக அவள் தலைக்கு மேலே இருக்க கூடையில் இருக்க உணவுல விழுந்துருச்சு. அது தெரியாமல் தன் கையால் விஷம் இருந்த உணவை அண்ணன்களுக்கு கொடுக்க அதை சாப்பிட்டோன்னு எல்லாரும் போட்டுன்னு இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்து அவள் பயந்து போய் தவம் இருக்க ஆரம்பிக்கிறா சிவனை நினச்சி. சிவன் தோன்றி, நீ நாக சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இரு, நிச்சயமாக உன்னுடைய அண்ணன்களின் உயிர் திரும்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நாக சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த சக்தி வாய்ந்த விரதத்தால் தன்னுடைய 7 அண்ணன்களையும் அவ உயிர்ப்பித்தா. சரி, இப்போ இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் நாம் விரதம் இருப்பதால் நமக்கு ஏற்படும் நன்மை என்ன அப்படின்னா, நாகங்களால் ஏற்பட்ட இனிமேல் ஏற்பட போகிற எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் விடுபடக்கூடிய சக்தி வாய்ந்த சிறந்த நாளாக இது அமையும். மனிதனுக்கு துன்பம் எதனால் ஏற்படுது? அறியாமல் தெரியாமல் செய்யக்கூடிய பாவம் தான் தோஷமாக மாறுது. மிக முக்கியமான தோஷம் நாகதோஷம். ஒருவேளை அவங்களுக்கு நாகதோஷம் இல்லைனா கூட அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவால் அவங்களுக்கு தாக்கம் அதிகமாகும். இதுக்கு காரணம் முன்னோர்கள் அவங்களுடைய பிறவியிலோ இல்லை நம்மளுடைய பிறவியிலோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாகங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுத்தி இருந்தால் அது இப்போ நாகதோஷமாவோ இல்லை நாக சர்ப்பதோஷமாவோ மாறி நம்மளை பாடாப்படுத்தும். இது போகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாக சதுர்த்தி அன்னைக்கு நாம் விரதம் இருக்கணும். அப்படி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா திருமண தடை இருக்கிறவங்களுக்கு அது நீங்கும். குழந்தை பேர் தள்ளி போயிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் சீக்கிரமாக கிடைக்கும். தலைமுறையாக சாபம் கொண்ட நாகதோஷம் சாபம் கொண்டவங்களுக்கு அந்த சாபம் நீங்கும். சரி, நாக சதுர்த்தி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அன்னைக்கு 3 நல்ல நேரம் இருக்குது. உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த நேரத்தில் உங்கள் வீட்டிலையோ இல்லை பக்கத்தில் இருக்க கோவில்லையோ நீங்கள் நாகர் வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமை காலையில் 7:35 8:55 வரைக்கும், காலையில் 10:35 11:30 வரைக்கும், மதிய நேரத்தில் ராகு காலம் 1:30 3 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் அமையப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய் நாகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும். போகும்போது மஞ்சள், குங்குமம், பால், மலர்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போங்க. வாழைப்பழம், முட்டை இது கூட கோவிலில் வைக்கலாம். அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க புற்று கோயிலுக்கு வைக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் எப்படி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவுருவப்படம் நாகரோடது இருந்தால் வழக்கம் போல் நீங்கள் எப்பவும் பூஜை செய்கிற மாதிரி செய்யலாம். படம் இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டில் முருகன் படம், அம்பாள் படம், சிவன் படம் இல்லை விநாயகர் சிலை படமோ சிலையோ எது இருந்தாலும் வழக்கமாக சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு மலர்களால் நீங்கள் எப்பவும் போல் அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு தொடங்கலாம். நைவேத்தியமாக காய்ச்சாத பால், வழக்கமாக நாம் பூஜைக்கு காய்ச்சின பாலை வைப்போம். இப்போ நாம் வழிபடுவது நாக தேவதைகளை பற்றி. அதனால் கண்டிப்பாக காய்ச்சாத பால் வச்சு தான் நீங்கள் வழிபடணும். உங்களுடைய பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாலை யாரும் கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடலாம். இப்போது நீங்கள் பூஜையில் சொல்ல வேண்டிய முக்கியமான பிரார்த்தனை ஒன்று இருக்குது. நாங்களோ எங்கள் குடும்பத்தாரோ இல்லை எங்கள் மூதாதையர்களோ யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் இனத்திற்கு தீங்கு செய்திருந்தா எங்களை மன்னிச்சு எங்களுடைய வாழ்வு மேன்மை அடைய வரம் கொடு அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு நீங்க இந்த வழிபாடு செய்யலாம். கோயிலுக்கு போய் வழிபடணும்னு நினைக்கிறவங்க காலையில் சொன்ன அந்த 2 நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வீட்டில் வழிபடணும்னு நினைக்கிறவங்க ராகுகால நேரத்தில் இந்த பூஜையை உங்கள் வீட்டில் செய்யும்போது மிகுந்த நல்ல பலனை தரும். அப்படி வணங்கும் போது சொல்லக்கூடிய 2 மந்திரங்கள், ஓம் சர்ப்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ அனந்த பிரசோதயாத். இன்னொரு மந்திரம், ஓம் சகசர சீர்ஷாய வித்மகே விஷ்ணு தல்பாய தீமகி தன்னோ நாக பிரசோதயாத் அப்படின்னு சொல்லி வழிபடும்போது உங்களுடைய அனைத்து வித தோஷங்களும் நிவர்த்தியாகி உங்கள் குடும்பத்தில் சுபயோகங்கள் சீக்கிரமே நடக்கும். இப்போ கருட பஞ்சமியை பற்றி பார்க்கலாம். கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருது. அடுத்தடுத்த நாட்கள்
நாட்களில் வர்றதே ரொம்ப சிறப்பான விஷயம். அதுவும் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்த நாள் அன்னைக்கு கருட பஞ்சமி வர்றது இன்னும் அதிவிசேஷமான நாள். முடிகிறவங்க அன்னைக்கு விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க கட்டாயப்படுத்திக்க வேண்டாம். அன்னைக்கு கோவிலுக்கு போங்க. முக்கியமாக பெருமாள் கோயிலில் போய் கருட சேவையை தரிசிக்க முயற்சி பண்ணுங்க. பெருமாள் கோயிலில் வழிபடுறதுக்கு ஒரு முறை இருக்குது. முதல்ல கருடனை வணங்கி அதுக்கப்புறம் தாயாரை வணங்கி அதுக்கப்புறம் தான் பெருமாளை வணங்கணும். அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க மறக்காமல் கருடனுக்கு துளசி மாலை வாங்கிட்டு போங்க. சரி, வெள்ளிக்கிழமை வீட்டில் எந்த நேரத்தில் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9லிருந்து 10:20 வரைக்கும் நீங்கள் வழிபடலாம். அதே மாதிரி மதியம் 12:05லிருந்து 1:05க்குள்ளே நீங்கள் உங்கள் வழிபாட்டை முடிச்சிடலாம். கருட பஞ்சமிக்கு ஒரு கதையே இருக்குது. கருடனை வழிபட்டால் கருடனை போல ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஒரு வரமாக வாங்கி வச்சிருக்கிறாரு கருடன். கருடன் தன் தாயை காத்த தனையன். கருடன் பெரிய திருவடின்னு சொல்லப்படுறாரு. பெருமாளுடைய பரிபூரண அருளும் அனுகிரகமும் அவருக்கு கிடைத்தது ஒரு சுவாரஸ்யமான கதை. அவருடைய தந்தை காஷியப்பர், அவருக்கு 4 மனைவிகள். அதில் வினதை கத்ருன்னு 2 மனைவிகளில் கத்ரு நாகர்களின் தாய், வினதை கருடனுடைய தாய். ஒரு நாள் 2 பேருக்கும் போட்டி நடக்குது. தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் வினதையை சூழ்ச்சியால் கத்ரு வின் பண்ணிடுறாங்க. அதை அறிந்த கருடன் என்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யுங்கன்னு கத்ரு கிட்ட போய் கேட்க, நீ இந்திரலோகத்திலிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உன்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சிடுறேன் அப்படின்னு கத்ரு சொல்ல, இவர் நேராக கிளம்பி போய் இந்திரன் கிட்ட கேட்குறாரு. அவர் தர மறுக்கிறாரு. போர் மூழுது. அந்த நேரத்தில் வஜ்ராயுதத்தையும் வாங்கிக்கிட்டு அவரை தோற்கடிச்சிடுறாரு கருடன். தன்னுடைய தாய்க்காகத்தான் தான் இப்படி செஞ்சேன், எனக்கு வஜ்ராயுதம் தேவையில்லை, எனக்கு அமிர்த கலசம் தான் வேணும், இதை நீங்கள் வச்சுக்கிட்டு எனக்கு அமிர்தம் கொடுங்கன்னு கருடன் மீண்டும் இந்திரனிடம் கேட்க, விஷயம் அறிந்து விஷ்ணு அங்கே வராரு. எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு கருடன். சரி, நீ உன்னுடைய தாயை காப்பாற்ற இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு விஷ்ணு அனுப்பினாலும் பின்னாடியே ஆள் விட்டு பார்க்குறாரு. ஏன்னா இது சாகாவரம் தரக்கூடிய அமிர்தம். தான் இதை குடிச்சிட்றானா இல்லை நேராக தாயை காப்பாற்றுறதுக்காக சித்திக்கிட்ட போய் கொடுக்குறானா கருடன் பார்க்குறாரு. அவர் அது சாகாவரம் தரக்கூடிய அமிர்தம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அதை தொடவே இல்லை. நேராக கொண்டு போய் சித்திக்கிட்ட கொடுத்து தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுறாரு. அவருடைய நேர்மையையும் அன்பையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட பெருமாள், உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கும்போது, என்னை எப்போதும் உங்களுடைய சேவகனாக உங்கள் பக்கத்திலேயே வச்சுக்கோங்க, அந்த வரம் மட்டும் எனக்கு போதும், உங்கள் அன்பு போதும்னு கேட்டார் கருடன். மனம் மகிழ்ந்து இப்போ வரைக்கும் அவரை தன்னுடைய வாகனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பெருமாள். அதனால தான் பெருமாள் கோயிலில் முதல்ல கருடனை வணங்கி பின் தாயாரை வணங்கி அதற்கு பின் பெருமாளை வணங்கணும். முக்கியமாக துளசி மாலை வாங்கி நம்ம அன்னைக்கு வழிபாட செய்யணும். இவரை வழிபடுவதால நமக்கு ஏற்படக்கூடிய பயங்கள் அனைத்தும் நீங்கும். இவர் தன்னுடைய ரெக்கையை விரித்து பறக்கும்போது அந்த ரெக்கைகளால் சூரியனை கூட மறைக்கக்கூடிய அளவுக்கு பலசாலி. அப்படிப்பட்ட கருடனை நாம் வழிபடும் போது நாம் செய்த அனைத்து வித பாவமும் நீங்கும். கருடனை நாம் வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். கோயிலில் வழிபடுறவங்க மறக்காமல் துளசி மாலை வாங்கிட்டு போங்க. கொலக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க அவருக்கு நெய்வேத்தியமாக. வீட்டில் வழிபடணும்னு நினைக்கிறவங்க பெருமாள் படத்தோட கருடன் படம் இருந்தால் வழிபடலாம். இல்லை அம்பாள் படம், உங்கள் வீட்டில் என்ன அம்பாள் படம் இருந்தாலும் நீங்கள் வழிபடலாம். வழிபடும் போது அந்த படத்திற்கு வலது பக்கமாக ஒரு சிவப்பு கயிறில் அடுத்தடுத்து 10 முடிச்சுகள் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் பூஜையை நீங்கள் வழக்கம் போல் செய்யலாம். பூக்கள் போட்டு தீபதூப ஆராதனை காட்டி விளக்கேற்றி உங்களுடைய பூஜையை நீங்கள் செய்யும்போது சொல்ல வேண்டிய முக்கிய மந்திரம் ஒன்று இருக்குது. ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரசோதயா. இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லலாம், அப்படி இல்லைனா 27 முறை சொல்லலாம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சிவப்பு கயிறை எடுத்து உங்கள் கையில் கட்டிக்கோங்க. கட்டி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜையை தீபதூப ஆராதனைகளோடு முடிச்சுக்கலாம். இதை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் சகல செல்வங்களும் நிறைந்து ஒரு பாதுகாப்பு கவசமாகவே மாறும். இதை இந்த வளர்ப்பிறை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியிலும் நீங்கள் செய்யலாம். அதே நேரத்தில் கோவிலுக்கு போய் பௌர்ணமியில் கருட சேவை பார்க்குறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. திருப்பதிக்கு போகிறவங்க திருப்பதியில் கருட சேவை என்னைக்கு நடக்குதுன்னு கேட்டு அன்னைக்கு இந்த அபிஷேக ஆராதனையை திருப்பதியில் ஒரு முறை நீங்கள் தரிசிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் சேரும். ஏன்னா கருட வழிபாடு அவ்வளவு நன்மைகளை தரும். எல்லா வழிபாடுகளையும் செய்து சகல செல்வங்களையும் பெற்று இன்புற்று அனைவரும் வாழ வேண்டும். ஓம் நமச்சிவாய.